மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது செய் நன்றி அறிதல் என்பதில் 3 குறளையும், வெஃகாமை என்பதில் 3 குறளையும், புலால் மறுத்தல் என்பதில் 1 குறளையும் பற்றி பார்த்தோம். செய் நன்றி அறிதல். ஒருவர் தினையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயன் தெரிந்தவர்கள் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர். ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதென்று அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது நல்லது. எந்த அறத்தை அளித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பிருக்கும். ஒருவர் செய்த உதவியை மறந்துவிட்டவருக்கு உய்வே இல்லை. வெஃகாமை. நடுவு நிலைமையை விட்டுவிட நாணம் கொள்ளும் பண்பாளர்கள் பெரும் பயன் கிடைப்பினும் பிறர் பொருளை கவரும் பழியான செயல்களை செய்யார். ஐம்புலன்களையும் வென்ற தெளிவுடையோர் தாம் வறியர் என்ற காரணத்தை காட்டி பிறர் பொருளை விரும்புதலை செய்ய மாட்டார். ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எதுவென்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும். புலால் மறுத்தல். உலகத்தார் புலால் தின்னும் பொருட்டு உயிர்களை கொள்பவர்கள் இல்லையாயின் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார். இந்த திருக்குறள்களை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது வெகுளாமை என்ற அதிகாரத்தில் இருந்த 5 குறளையும், ஊழ் என்ற அதிகாரத்தில் இருந்து 2 குறளையும் பற்றி பார்க்க இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 75 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. வெகுளாமை. வெகுளாமை என்பது கோபம் கொள்வதற்கு காரணமுள்ள இடத்தும் கோபம் கொள்ளாமல் அதை அடக்கி ஆள்வது என்பது. கோபம் கொள்வதற்கான காரணம் இருக்கக்கூடிய இடத்திலும் கோபம் கொள்ளாமல் அதனை அடக்கி ஆள்வது, அதுதான் வெகுளாமை என்பது. செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்காள் என். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்காள் என். செல்லிடத்து காப்பான். செல்லிடத்து செல்லக்கூடிய, தன்னுடைய கோபமானது செல்லக்கூடிய தன்னை விடவும் மெலியாரிடத்தில் கோபம் கொள்ளாமல் அதனை அடக்கி ஆள்பவனை சினம் காப்பான். கோபத்தை தன்னுடைய அருளால் அடக்கி ஆள்பவன். தன்னுடைய கோபமானது செல்லுபடியாகக்கூடிய தன்னை விடவும் மெலியவரிடத்தில் கோபம் கொள்ளாமல் அதனை அடக்கி ஆள்பவனாக இருக்கின்றான் என்றால் அவன் தன்னுடைய கோபத்தை தன்னுடைய அருளால் அடக்கி ஆள்பவன். அல்லிடத்து தன்னுடைய கோபம் செல்லாத தன்னை விடவும், தன்னுடைய கோபம் செல்லுபடியாகாத தன்னை விடவும் ஒரு வலிமை உள்ளவனிடத்தில் காக்கின் என் காவாக்காள் என். அவன் கோபத்தை அடக்கினால் என்ன? காவாக்காளேன்
அடக்காவிட்டால்தான் என்ன? தன்னுடைய கோபமானது செல்லுபடியாகக்கூடிய தன்னை விடவும் மெலியாரிடத்தில் கோபம் கொள்ளாமல், தன்னுடைய கோபமானது செல்லுபடியாகக்கூடிய தன்னை விடவும் மெலியாரிடத்தில் கோபம் கொள்ளாமல் அடக்கி ஆள்பவனே உண்மையில் கோபத்தை அடக்குபவன். அதே சமயத்தில் தன்னுடைய கோபம் செல்லுபடியாகாத தன்னை விடவும் வலிமை உடையவராக இருக்கின்றார் என்றால் அவரிடத்தில் தன்னுடைய கோபத்தை அடக்கினால் என்ன, அடக்காவிட்டால் என்ன? ஒருவன் வலிமை வாய்ந்தவனாக இருக்கின்றான். அவனை விடவும் வலிமை குன்றியவனிடத்தில் கோபம் கொள்ளாமல் அடக்கி ஆள்பவனாக இருக்கின்றான் என்றால் அவன் உண்மையிலேயே தன்னுடைய கோபத்தை அடக்குபவன், அவன் சினத்தை காப்பவன். அவ்வாறில்லாமல் அவனை விடவும் வலிமை வாய்ந்தவனாக ஒருவன் இருக்கின்றான் என்றால் அவனிடத்தில் சினம் மேற்கொண்ட பொழுது அந்த சினத்தினால் அவருக்கு எத்தகைய தீங்கும் நேராது. அதனால் அதனை காத்தும் எந்த விதமான பயனும் இல்லை. அதனால்தான் காத்தால் என்ன, காக்காவிட்டால் என்ன என்று சொல்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. புரிந்ததா மன்னர்களே? அடுத்து, மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். மறத்தல், மறந்துவிட வேண்டும், தவிர்த்து விட வேண்டும். எதனை? வெகுளியை, கோபம் கொள்வதை. கோபம் கொள்வதை தவிர்த்து விட வேண்டும். யார் மாட்டும்? எவரிடத்திலும் கோபம் கொள்ளாமல் அதனை தவிர்க்க வேண்டும். தீய பிறத்தல் அதனால் வரும். ஒருவருக்கு தீயனை எல்லாமே அந்த கோபத்தினால் வரக்கூடியவைதான். ஒருவருக்கு தீமைகள் எல்லாமே அவருடைய கோபத்தின் காரணமாகத்தான் ஏற்படுகின்றது. தீமைகள் அவருக்கு ஏற்படுகின்றது என்றால் அதற்கு காரணம் அவர் மிகுந்த கோபம் படுபவராக இருக்கின்றார் என்ற காரணத்தின் அடிப்படையில்தான். அதனால் அவர் யாரிடத்திலும் கோபம் கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். தன்னை காட்டிலுமே வலியவராக இருந்தாலும் சரி, தன்னை காட்டிலும் எளியவராக இருந்தாலும் சரி, அல்லது தனக்கு நிகரானவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் மூவரிடத்திலும் கோபம் கொள்ளுதல் என்பது கூடாது. ஏனென்றால் கோபம் என்பது தீமை தரக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாமே நமக்கு தருகின்றது. அதனால்தான் கோபம் கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்துவிட வேண்டும் என்று சொல்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. புரிந்ததா மன்னர்களே? மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். தீமையான விளைவுகள் என்பது சினத்தினாலேதான் ஏற்படுகின்றது. ஆகவே எவரிடத்திலும் கோபம் கொள்ளாமல் அதனை முற்றிலுமாக மறந்துவிட வேண்டும். அடுத்தது, நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும், நகை சிரிப்பு, நம்முடைய முகத்தின் தோன்றக்கூடிய சிரிப்பையும், சிரிப்பு எங்கு தோன்றும்? முகத்தில் தோன்றும். நம்முடைய முகத்தில் தோன்றக்கூடிய சிரிப்பையும் உவகை, உவகை என்பது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது எங்கு வரும்? உள்ளத்தில் தோன்றும்.
நம்முடைய மனதில் தோன்றும். மனதில் தோன்றுவதாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியையும், முகத்தில் தோன்றக்கூடிய சிரிப்பையும், மனதில் தோன்றக்கூடிய மகிழ்ச்சியையும் கொள்ளும், அழித்துவிடும். இந்த இரண்டையுமே அழித்துவிடும். எந்த இரண்டையும்? முகத்தில் தோன்றக்கூடிய சிரிப்பையும் மனதில் தோன்றக்கூடிய மகிழ்ச்சியையும் இது அழித்துவிடும். இது சினம். சினமானது அந்த சினத்தை விட பகையும் உளவோ பிற. அந்த சினத்தை போல, கோபத்தை போல ஒருவருக்கு வேறு பகைகள் எவையுமே இல்லை. சினத்தை விட வேறு பகைகள் எதுவுமே இல்லை. பகைவர்கள் ஒருவனிடம் இருக்கக்கூடிய சிரிப்பினையும் மனதில் தோன்றக்கூடிய மகிழ்ச்சியும் அளித்து அவருக்கு துன்பத்தை ஏற்படுத்த செய்வார்கள். அவர்கள் புறத்தே நின்று துன்புறுத்துவதால் ஒருவன் தன் ஆற்றலால் அதனை தடுத்து காத்துக்கொள்ள இயலும். ஆனால் கோபம் என்பது அகத்தே நின்று நம்முடைய உள்ளத்திற்குள் நின்று கொண்டு பகைவர்களைப் போல நம்முடைய நகையையும் சிரிப்பையும் உவகையையும் மகிழ்ச்சியையும் அழித்துவிடும். ஆதலால் அவனுக்கு வேறு பகைவர்கள் என்பதே வேண்டாம் என்று சொல்கின்றார். துறவிகள் தன்னுடைய துறவினால் புறப்பகை இல்லாதவராக இருந்தாலும் கோபம் என்பது உட்பகையாக நின்று அருள் முதலிய நல்ல குணங்களை பிரித்து பிறவித் துன்பம் அடைவித்தலால் தான் அவர்களுக்கு சினத்தை காட்டிலும் சிறந்த பகை வேறு எதுவும் இல்லை என்று சொல்கின்றார். நகையும் வகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை என்பது இல்லை. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து வெகுளாமை என்பதில் அடுத்த குறள், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். தன்னைத்தான் காக்கின், ஒருவன் தன்னைத்தானே தனக்கு எவ்வித துன்பம் நேராமல், ஒருவன் தனக்கு எவ்விதமான துன்பமும் நேராமல் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றான் என்றால் சினம் காக்க, தன்னுடைய மனதில் கோபம் கொள்வதை அவன் அடக்கிக் கொள்ள வேண்டும். தனக்கு எவ்விதமான துன்பமும் நேராமல் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டும் என்றால் தன்னுடைய மனதில் எவ்விதமான கோபமும் உண்டாகாதவாறே அதனை அடக்கி ஆள வேண்டும். காவாக்கால், ஒருவேளை அவர் அந்த கோபத்தை அடக்கி ஆளவில்லை என்றால் தன்னையே கொள்ளும் சினம், அந்த கோபமானது அவனையே அழித்துவிடும். கோபத்தின் காரணமாகத்தான், சினத்தின் காரணமாகத்தான் அவனுக்கு பல துன்பங்களானது வந்து நேர்கின்றது. அப்படிப்பட்ட அந்த துன்பங்கள் தன்னை நேராமல், தனக்கு வந்து சேராமல் நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மனதில் கோபம் என்பது உண்டாகாதவாறு, ஏற்படாதவாறு அதனை அடக்கி ஆள வேண்டும். இதனை கோபத்தினை. ஏனென்றால் இவ்வுலகில் சினத்தினால் அழிந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆகவே ஒருவன் தன்னை காத்து கொள்ள விரும்பினால் முதலில் கோபத்தினை அடக்கி ஆள வேண்டும். அவ்வாறு கோபத்தை அடக்கி ஆளவில்லை என்றால் அந்த கோபமானது அவர்களையே அழித்துவிடும். கோபத்தினால் உலக வாழ்க்கையில் மிகுந்த துன்பம் உண்டாவதோடு பிறவித் துன்பமும் உண்டாகும். அதனால்தான் சினம் தன்னையே கொள்ளும் என்கின்றார். துறவிகள் கோபத்தால் சாபமிடுவார்கள். அதனால் அவர்களுடைய தவ வலிமை என்பது அழிந்து போய்விடும். அதனால் உண்டாகிய துன்பத்தோடு பிறவித் துன்பம் ஒருங்கு சேர்வதனால்
தன்னையே சினமானது கொள்கின்றது என்று சொல்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. ஆக முடிந்தவரை கோபம் கொள்ளாமல் கோபத்தை அடக்கி ஆள வேண்டும். அவ்வாறு அடக்கி ஆளவில்லை என்றால் அந்த கோபமானது நம்மையே அழித்துவிடும். புரிந்ததா மாணவர்களே? தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். ஒருவன் தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் சினம் வராமல் கோபம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு காக்கவில்லை என்றால் சினமானது நம்மையே அழித்துவிடும். புரிந்ததா? அடுத்த இரண்டாவது, சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனமென்னும் ஏமப்புனையை சுடும். சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனமென்னும் ஏமப்புனையை சுடும். சினமென்னும் கோபம் என்று சொல்லப்படுகின்ற கொல்லி ஒரு கொடிய நெருப்பு. கோபம் என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய நெருப்பானது இனமென்னும் தனக்கு இடமானவர்களை, தன்னை உடையவர்களை, அந்த கோபமானது யாரிடம் இருக்கின்றதோ அவர்களை அழிப்பதோடு மட்டுமல்லாது ஏமப்புனையை அவர்களுக்கு காவலாக அமைந்திருக்கக்கூடிய அவர்களுடைய சுற்றத்தையும் அது அழித்துவிடும். கோபமாகிய கொடிய நெருப்பானது தன்னை உடையவர்களை அழிப்பதோடு மட்டுமல்லாமல், அந்த கோபமானது யாரிடம் இருக்கின்றதோ அவர்களை அழிப்பதோடு மட்டுமல்லாது அதற்கு இனமாக இருக்கக்கூடிய, அவர்களுக்கு உறவாக இருக்கக்கூடிய உறவினர்கள், அந்த பாதுகாப்பு தெப்பத்தையும் அந்த காவலையும் அது அழித்துவிடும் என்று சொல்கின்றார். நெருப்பு என்பது தன்னை சார்ந்த பொருள்களை எல்லாமே அழிக்கக்கூடிய இயல்புடையது. சினம் என்பது தன்னை உடையாரை அழிக்கக்கூடிய இயல்புடையது. அதனால்தான் சினத்தை நெருப்பாக உருவகம் செய்திருக்கின்றார். எப்படி நெருப்பானது தன்னை சேர்ந்தவர்களை அழிக்குமோ அதேபோல சினம் தன்னை சேர்ந்தவர்களை அழிப்பதோடு மட்டுமல்லாது அவர்களுக்கு இனமானவர்களையும் அழிக்கக்கூடிய இயல்பை உடையது. ஆகவே நெருப்பை காட்டிலும் மிகவும் கொடியது என்பது சினம் என்பது, கோபம் என்பது. புரிந்ததா மாணவர்களே? நெருப்பை காட்டிலும் மிகவும் கொடியது கோபம். அத்தகைய கோபத்தை கைவிட்டுவிட வேண்டும். சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனமென்னும் ஏமப்புனையை சுடும். சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு அஃது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டழித்துவிடும். புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் காண்பது ஊழ். ஊழ் என்பது நல்வினை தீவினை. நல்வினை தீவினை ஆகியவற்றை செய்தவனை சென்றடைவதற்கு ஏதுவான நியதிதான் ஊழ் என்பது. நல்வினையாகட்டும் தீவினையாகட்டும் அதனை செய்தவரையே சென்றடைவதற்கான வழிதான் ஊழ் என்பது. நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூல்பல கற்பினும் ஒருவன் நுண்ணிய நுட்பமான பொருள்களை கூறுகின்ற பல நூல்களை கற்றவனாக இருந்தாலும் சரி, ஒருவன் நுட்பமான பொருள்களை கூறுகின்ற பல நூல்களை கற்றவனாக இருந்தாலும் சரி, பல நுட்பமான பொருள்களை தருகின்றது அந்த நூலானது, பல நுண்ணிய பொருள்களை தருகின்றது, பல நுட்பமான கருத்துக்களை தருகின்றது. அத்தகைய பல நூல்களை அவன் கற்றவனாகவே இருந்தாலும் சரி, மற்றும் தன் உண்மை அறிவே மிகும்.
அந்த நூலறிவை பின்தள்ளிவிட்டு உண்மை அறிவே உள்ளறிவே முன்னின்று தொழில்படும். நுண்பொருள்களை கூறுகின்ற நூல்கள் பலவற்றை கற்று பேரறிவு உடையவனாக இருந்தாலும் சரி, நுண்ணறிவும் நூலறிவும் பெற்றிருக்கின்றான் என்றாலும் சரி, பல பிறவிகளில் செய்த வினைப்பயன் வழிதான் நின்ற அறிவானது அந்த நூலறிவை பின்தள்ளி உள்ளறிவு என்பது முன்னின்று தொழில்படும். அதனைத்தான் வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். இத்தகைய நுட்பமான பொருளை கூறுகின்ற பல நூல்களை அவன் கற்றிருந்தாலும் சரி, அந்த நூலறிவை எல்லாமே பின்னுக்கு தள்ளிவிட்டு உள்வினையினுடைய அறிவுதான் முன்னின்று செயல்படுவதாக இருக்கும். நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளது அந்த அறிவுதான் மேலோங்கி தோன்றும் என்பது புரிந்ததா மன்னர்களே? அடுத்த இரண்டாவது குறள். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. இருவேறு இரண்டு வகையான வேறுபாட்டை கொண்டது. இது உலகத்து இயற்கை, இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய இயல்பானது. இந்த உலகத்தில் காணப்படுகின்ற இயல்பானது இரண்டு வகையான வேறுபாட்டை கொண்டது. திருவேறு தெள்ளியராதலும் வேறு. திருவேறு செல்வமுடையவராக இருப்பது வேறு. தெள்ளியராதல் அறிவால் தெளிவு பெற்றவர்களாக இருப்பதும் வேறு. இந்த உலகத்தில் இரண்டு வகையான வேறுபாடுகள் காணப்படுகின்றது. அது இயல்பானது. அதில் ஒன்று செல்வமுடையவராக இருப்பது, மற்றொன்று அறிவால் தெளிவுடையவராக இருப்பது. மக்களினுடைய வாழ்விற்கு இன்றியமையாத இருவகை செல்வங்கள், ஒன்று பொருள், மற்றொன்று அறிவு. பொருட்செல்வம் என்பது இம்மை பயனை தருவது, அறிவு செல்வமோ பல பிறவிகளில் ஆக்கம் தருவது. பொருளினார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொன்னாலும் கல்வி எளிமையும் ஏமாப்பு உடைத்து என்பதனாலும் இதனை அறியலாம். அதனால்தான் மக்கட்பிறப்பை எடுத்தோருக்கு இருவகை செல்வங்களையும் தேடிப்பெற முயல்கின்றார்கள். மனிதனாக பிறந்தவர்கள் இந்த இரண்டு வகையான செல்வங்களையும், ஒன்று பொருள், இன்னொன்று அறிவு, இந்த இருவகையான செல்வங்களையும் தேடிப்பெற வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்கள். செல்வம் பெற கருதுவோர்கள் ஈட்டலிலும் காத்தலிலும் அதனை வளர்த்தலிலும் எழுவாது இருத்தலிலும் பெருமுயற்சி செய்கின்றார்கள். அதனால் அறிவை பெறுகின்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபடுவதில்லை. அதேபோல் அறிவை பெறுபவர்கள் கற்றலிலும் கேட்டலிலும் பயில்தலிலும் பலகாலம் முயற்சி செய்வதால் அவர்கள் செல்வத்தை பெற்றிருக்கவில்லை. இவ்வாறு ஒரு பிறவியில் முயற்சி எழுமாயின் அடுத்து வருகின்ற பிறவிகளில் வினைக்குறைவால் அந்தந்த துறைகளிலே முன்னேறி செல்கின்றார்கள். அதனால் தான் திரு நின்ற இடத்தில் அறிவும் அறிவு நின்ற இடத்தில் திருவும் ஒன்றுபட்டிராது என்னும் உண்மையைத்தான் திருவேறு தெள்ளியராதலும் வேறு என்பதனால் விளக்குகின்றார். புரிந்ததா மன்னர்களே? இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு. உலக இயல்பு என்பது இருவேறு வகையாக இருக்கின்றது. ஒன்று செல்வமுடையவர் அறிவுடையவராக இருப்பதில்லை, தெளிந்த அறிவுடையோர் செல்வமுடையவராக இருப்பதில்லை. புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது வெகுளாமை என்ற அதிகாரத்தையும் ஊழ் என்ற அதிகாரத்தையும் பற்றி பார்த்தோம். வெகுளாமை என்ற அதிகாரத்தில் தன் சினம் செல்லுபடியாகும் எளியவரிடத்தில் கொள்ளாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர், செல்லுபடியாகாத வலியவரிடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன. தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும். முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை.
ஒருவன் தன்னைத்தான் காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும். சினம் தன்னைச் சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. அஃது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டழித்துவிடும். உள் ஒருவர் நட்புமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலோங்கி தோன்றும். உலக இயல்பு இருவேறு வகைப்படும். செல்வமுடையவர் அறிவுடையவராக இருப்பதில்லை. தெளிந்த அறிவுடையோர் செல்வமுடையவராக இருப்பதில்லை. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 75 மற்றும் 76. பக்கம் எண் 75 புலால் மறுத்தல் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 76 நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். பக்கம் எண் 77 எடுத்துக்கொள்ளுங்கள். கற்பவை கற்றபின் படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க. ஒரு படம் இருக்கின்றது. படகில் செல்கின்றார்கள். படகு தீப்பிடித்து எரிகின்றது. அன்பு மரணம் உடைத்தாய் நெல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையைச் சுடும். இதில் எது சரியானது? சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையைச் சுடும். அதுதான் சரியானது. குறித்து கொள்ளுங்கள். குறித்து கொண்டீர்களா? அடுத்து இரண்டாவது. கடலின் பெரியது. உற்ற காலத்தில் செய்த உதவி, பயனாராயாமல் ஒருவர் செய்த உதவி, தினையளவு செய்த உதவி. பயனாராயாமல் ஒருவர் செய்த உதவி, அதுதான் சரியான பதில். அடுத்து மூன்றாவது. பின்வரும் நாலடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிய. நல்லார் நயவர் இருப்ப நயமிலா கல்லார் கொன்றாகிய காரணம் தொல்லை வினைப்பயன் அல்லது நேல்விடுங்கண்ணாய் நினைப்ப வருவதொன்றில். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறு. நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. ஊழில் பெருவழியா உள்ள மற்ற ஒன்று சூழினும் தான் முந்து உறும். இதில் எது சரியானது என்றால் மூன்றாவது. ஊழில் பெருவழியாவுள்ள மற்ற ஒன்று சூழினும் தான் முந்து உறும் என்பது. அதேபோல் நான்காவது. கீழ்காணும் புதுக்கவிதைக்கு பொருந்தும் திருக்குறளை தேர்ந்தெடுக்க. உயர் அலுவலரின் வருகை அலுவலகமே அல்லாடும். அவருடைய சினம் அனைவரும் அறிந்ததே. கோப்புகளை விரைந்து முடிக்க ஒழுங்கு செய்ய நேரத்தில் இருக்க வேண்டும். விரைகிறது மனம். பரபரப்பும் மனவழுத்தமுமாய் வண்டியை எடுக்கின்றேன். காலை கட்டிக்கொள்கிறது குழந்தை. போ அந்த பக்கம் உதறிச் செல்கிறேன் குழந்தையை. இதற்கு பொருந்துகின்ற திருக்குறள். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கில் என் காவாக்கால் என் என்ற குறள். அதுதான் பொருந்துகிறது. அதனை எழுதிக் கொள்ளுங்கள். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். அடுத்த 5. இலக்கண குறிப்பு தருக. அன்பும் அறமும். அதற்குரிய இலக்கண குறிப்பு உம்மை தொகை. உம்மை தொகை. நன்களம். நன்களம் என்பதனுடைய இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. பண்புத்தொகை. மறத்தல். மறத்தல் என்பதனுடைய இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். உலகு. உலகு என்பதனுடைய இலக்கண குறிப்பு இடவாகு பெயர். அடுத்தது 6. பொருள் குறுக. வெகுளி. வெகுளி என்பதன் பொருள் சினம், கோபம். புனை. புனை என்பதன் பொருள் தெப்பம். ஏமம். ஏமம் என்பதன் பொருள் பாதுகாப்பு. பாதுகாப்பு. திரு. திரு என்பதன் பொருள் செல்வம். செல்வம். அடுத்து 7வது. வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. எதற்கு? செய்யாமல் செய்த உதவி, பயன் தூக்கார் செய்த உதவி, திணைத்துணை நன்றி, காலத்தினால் செய்த நன்றி. எது செய்யாமல் செய்த உதவி? குறித்து கொள்ளுங்கள். அடுத்தது 8. பகையும் உளவோ பிற. பொருள் கூறுக. பகையும் உளவோ பிற
இது முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியும் கொள்கின்ற சினத்தை விட வேறு பகைகள் உள்ளனவோ என்பது. செல்லிடத்து என்பது புணர்ச்சி விதி. செல் குட்டல் இடத்து தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரி நிரட்டும் என்ற விதிப்படி செல் குட்டல் இடத்து உடல் மேல் உயிர் வந்தொன்றுவது இயல்பு என்ற விதிப்படி செல்லிடத்து என்பது. அடுத்தது பொறுத்துக. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். 3. பைன்தூக்கார் செய்த உதவி நைன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. 4. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. 1. காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. 2. அப்போ உரிய விடை 3, 4, 1, 2 குறித்து கொண்டிருக்கலாம். அடுத்தது வீட்டுப்பாடம் சிறுவினா. சிறுவினா 3. எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது குறள் வழி விளக்குக என்பது. எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது குறள் வழி விளக்குக. அதற்குரிய விடை பக்கமே 119 கோனார் தமிழ் உரையில். தனக்கு ஓர் உதவியும் செய்யாதிருக்கும் பொழுது ஒருவன் பிறருக்கு செய்த உதவி இம்மண்ணுலகத்தையும் இன்னுலகத்தையும் விட உயர்ந்தது. ஆபத்து காலத்தில் ஒருவன் செய்த உதவி மிகச்சிறியதாய் இருந்தாலும் அது செய்யப்பட்ட காலத்தினை நோக்கும்போது இவ்வுலகத்தை காட்டிலும் மிகவும் பெரியதாகும். பயனை எதிர்பாராமல் ஒருவர் செய்த உதவியின் சிறப்பை ஆராய்ந்து பார்த்தால் அது கடலினும் பெரியதாம் என்றது. சினத்தால் வரும் கேட்டினை கூறுக. சினத்தால் வரும் கேடு. அதற்குரிய விடையானது பக்கமே 129. சினத்தால் வரும் கேட்டினை கூறுக. அதேபோல கீழ்காணும் குறளில் ஏகதேச உருவகணி எவ்வாறு பயின்று வருகிறது என்பதை விளக்குக. அதற்குரிய விடை பக்கமே 130. இந்த 3 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 3 வினாக்களுள் முதல் வினாவை ஒருமுறை எழுதிக் கொள்ளுங்கள், முழுமையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது முதல் வினா மட்டும், படிப்பது முழுமையும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.